எல்லோருக்கும் வணக்கம். இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா நண்பர்களே? மார்க்கெட் எவ்வளவு தூரம் இறங்குறானோ மறுபடியும் திரும்பி அதனுடைய பழைய ஹையை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அப்போ மார்க்கெட் இறங்கும் பொழுது புலம்பிக்கிட்டே போச்சே போச்சே, எதுக்கு ஒரு வேளை திரும்பிடுவானோ அப்படின்னு ஒவ்வொரு இறக்கத்துலையும் பணத்தை போட்டுக்கிட்டு மேல் நோக்கி வரும்பொழுது லாபத்தை புக் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதானே. இது ஒரு நல்ல விளையாட்டாக எனக்கு படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் நியூஸ் பிஎன்சி இன்ஃப்ராடெக்னு ஒரு கம்பெனி, அவன் இன்றைக்கி 10% மேல் நோக்கி ஏறி இருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு இயர்லி கம்ப்ளீட்டட் போனஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இது இவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதிர்காலத்தில் ப்ராஜெக்டில் பிட் பண்ணும்பொழுது நாங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் வேவை நாங்கள் கொடுத்த டைமுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கிடைக்கும்ல. ஸோ அந்த வகையில் இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்றது 10% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லை, இவனுடைய கடந்த சுபாவம் எப்படி அப்படின்னா 50% இறங்க வேண்டியது, 50% இறங்கினதுக்கப்புறம் இப்போ லோ ரேட்லேருந்து ஆல்ரெடி 20% ஏறிட்டான். இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏறினான்னா 50 இறங்கினது 50%, ஆனால் ஏறினது 100% அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது. அதாவது இறங்கும் போது புலம்பிக்கிட்டே ஒரு நல்ல பங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டு, லாபம் செய்யக்கூடிய பங்காக பார்த்து எடுத்துக்கிட்டு, இறங்கும் போது புலம்பிக்கிட்டே பணம் போட வேண்டியது, அப்புறம் ஏறும்போது சந்தோஷத்தை புக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, அதானி போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, உங்கள் சங்காத்தமே வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்கு, இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு அறிவிப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் அவங்க போர்ட் என்பது கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய கரெக்டாக அவங்களுடைய பிளான் படி போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் அமெரிக்கா கிட்டேருந்து லோன் வாங்குற மாதிரி இருந்தது. அது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எங்களுடைய இன்டர்னல் மூலியமாகவே நாங்கள் அந்த பிளானை மீட் பண்ணிக்கிறோம், அந்த ஃபண்டிங்கை மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அதனால தான் உங்கள் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம், உங்கள் இன்வெஸ்டரே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஓ மூலியமாக வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது அன்றைக்கே ஒரு நண்பர் சொன்னார், நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, ஐபிஓக்கு மட்டும்தாங்க அப்ளை பண்ணுவேன், அது கிடச்சிச்சுன்னா சந்தோஷமாக வித்துவிட்டு ஜாலியாக இருப்பேங்க, ஐபிஓ மட்டும்தாங்க அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது போன்ற ஆட்களுக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வறட்சியாக இருந்தது. ஏன்னா வந்த ஐபிஓக்களும் ஒன்றும் பெருசாக இல்லை சமீபத்தில். ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு 3 ஐபிஓக்கள் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஐபிஓ போய் பார்த்து அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது மட்டும்தான் முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்றது 78 ரூபாய்க்கு விடக்கூடிய ஐபிஓ என்ன ரேட்டில் மேபி வந்து லிஸ்டிங் ஆகலான்னா, அடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அது ஒரு 25% பக்கம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாய் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஐபிஓ 549 வரைக்கும் வெளியிடுறாங்களாம். சரி விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா ரொம்ப குறைவாக, வெறும் ஒரு 6% தான் அதெல்லாம் லிஸ்டிங் கெயின் வரக்கே வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணல, விஷாலையும் மெகா சாய் லைஃபையும் கம்பேர் பண்ணல, விஷால் மெகாவே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்பொழுது சில பேருக்கு தோணும். அந்த வகையில் இந்த ஒன் மோபிக்விக் சிஸ்டம்ஸ் அப்படின்றது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐபிஓ 279 ரூபா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு அந்த 2 ஐபிஓக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் வெளியிடுறாங்க. அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆடாடா நீதாயா ஹீரோ அப்படின்ற மாதிரி 48% பக்கம் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றது காட்டுது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் ஒருத்தர் தான், ஆனால் அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய அக்கா தங்கச்சி, அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மான்னு யாரெல்லாம் அக்கௌண்ட்டில் முடியுமோ பணம்பலம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐபிஓ. அப்படி அப்ளை பண்ணால் ஏதோ 1-2 கிடைக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் பேனில். ஸோ அப்போ இப்போ பாருங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. ஒரே நாளில் 2 ஐபிஓ அப்படின்றது நல்ல ஐபிஓ ஒரு வேளை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்து மாதிரி பார்க்கும்பொழுது இந்த விஷால் ஒன் மோபிக்விக் அப்படின்றது காமிக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ அவங்களுக்கு பர்டன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க பாவம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஐபிஓ வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்னடான்னா 3 ஐபிஓ ஒரே நாளில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் நாங்கள் எந்த வழியில் சம்பாதிக்க போனாலும் அந்த வழியில் கேட்டு போடுறீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன், பல்வேறு நாட்களுக்கு பிறகு சில ஷேர்கள் ஏறி வர்ற மாதிரி. இந்த ஐஎக்ஸ் கூட இப்படி தான் இருந்தது, பல்வேறு நாளாக ஏறாமல் இருந்து திடீர்னு ஏறுறதா வேண்டாமான்னு யோசிச்சு திடீர்னு ஏறிவிட்டான்.
எனக்கு என்ன ஞாபகம்னா இதுக்கு முன்னாடி இந்த IEX அப்படின்றது ஏதோ டபுள் பாட்டம் மாதிரி வந்து உழுகுறான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கவர் பண்ணதான் ஞாபகம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மற்ற ஷேர்கள் ஏறின மாதிரியே இவன் ஏறதா வேண்டாமான்னு யோசிச்சு எப்படியோ ஒரு 20% பக்கம் ஏறிவிட்டான். இப்போ இந்த IRFC அதே மாதிரி ஏறி வருமா, ஏறதா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இனி ஏறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு மாசத்தினுடைய உச்சத்தில் இருக்கான். இப்போ இவன் மறுபடியும் அவனுடைய பழைய ரேட் வருவானா, எப்படி விளையாட்டு பாருங்க, எல்லா ஷேர்களும் இறங்கிடுது. அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுடைய பழைய ரேட்டு வந்ததுனாவே 30-40% மகிழ்ச்சி தரக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 6 மாதம் இறங்கட்டும் 6 மாதம் ஏறட்டும்னு ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதானே. இந்த விளையாட்டு எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. நண்பர்களே, இந்த NTPC கிரீன் எனர்ஜியில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு இன்னைக்கு. அதை பார்த்தோன்னே இன்னைக்கு எவனாவது 10-15% எகிரிடுவானா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இதே மாதிரி தான் IREDன்னு கூட ஒரு கம்பெனி IPOவில் வருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதில் நியூஸ் வரும். அந்த நியூஸ் வந்த உடனே எகிருன்னு எகிருவாங்க. அப்படிக்கு இது எகிரினுமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சி இன்னைக்கு ஓடி வந்து பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் எகிரவே இல்லை. இந்த NTPC கிரீன் எனர்ஜி அப்படின்றது NTPCனுடைய சப்சிடரி. அதனுடைய இன்னொரு சப்சிடரி NTPC ரெனியூவபிள் எனர்ஜி லிமிடெட் NTPC RELக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பட் இது ஒரு ஏமாற்றம் தான். அமையிலேயே 4 நாள் ஆச்சு, இன்னும் அமைஞ்சு வரலையே அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்மா பீஸ் சமீபத்தினுடைய லோ 4-5 நாளைக்கு முன்னாடி லோ லெவலில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கான். அங்கிருந்து அதனுடைய பழைய ஹை, போன வாரத்தினுடைய ஹை வந்ததுன்னா கூட ஒரு 2% பக்கம் ஏறணும். ஆனாலும் பாருங்க இந்த ஃபார்மா பீஸ் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான், மேலே ஏறி வரல. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்தினுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, சில ஸ்டாண்டர்டான ஸ்டாக்ஸ் இருக்குது, அவன் எப்படி கவுத்து விட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் தான் இந்த BML அப்படின்ற ஷேர். அது இன்னைக்கு ஒரு 2.5% ஏறி இருக்கு. என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு 83 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோன்னே ஏறி இருக்கு. ஆனால் அவன் எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறான் பாருங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனின்னு யாராவது நினைச்சிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் முதல்ல 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் வீக்காகவே இல்லை பெருசா. 2, 3, 4 முறை முயற்சி செஞ்சிருக்கான். 4 முறையுமே கரடியினுடைய கைப்பிடிக்குள்ள சிக்காம போயா கரடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு 3600 ரூபாயிலிருந்து இப்போ 4500, ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 1000 ரூபா பக்கத்தில் ஏறி மேலே வந்துடுச்சு. இது மாதிரி தான் மக்கள் வந்து நிறைய என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த BML, BL, ABB, சீமென்ஸ் போன்ற ஷேர்கள் மாதிரியே இந்த கம்மின்ஸ் இந்தியாவும் தன்னைத்தானே அது மாதிரியே காமிச்சுக்கும். ஆனால் அப்படி காமிச்சு கொண்ட ஷேர்கள் BL மாதிரி BML மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிட்டு இந்த கம்மின்ஸ் இந்தியா இன்னும் ஒரு 20% கூட பெருசாக ஏறி வரல. இப்போ தான் ஒரு 10% பக்கம் ஏறி வந்திருக்கு. அப்போ இவன் இன்னொரு 10% ஏறி வந்து இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துமா, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா ஒரு குறுகிய காலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு முக்கிய செய்தி இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த HG இன்ஃப்ரா அப்படின்றது 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அவன் ஆல்ரெடி 1100 ரூபா ரேஞ்சிலேருந்து 1500 ரூபா வந்துட்டான். இன்னும் அவனுடைய பழைய ஹை அப்படின்றது 2000 பக்கத்தில் போக வேண்டியது இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஷேருக்கு ஒரு 500 ரூபா ஏறினா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏறுவானா இல்லையான்னு தெரியல. பட் இன்னைக்கு இவன் ஏன் 4% ஏறினா அப்படின்னா அவனுக்கு ஒரு 763 கோடிக்கு உண்டான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்க்கணும். நம்மளுடைய நாட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. இது எவ்வளவு காலம் போகும்னு தெரில. எல்லாத்துக்கும் மாதம் ஒரு கையில் ஒரு 1000-10,000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு எல்லாம் வீட்டிலே படுத்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசிகளை கொண்டு வர போகிறாங்களா, அல்லது தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருந்து இப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்களா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு நீண்ட கால அடிப்படையில் இது போன்ற ரயில்வே துறை கட்டுமானம், அதுவும் இல்லாமல் மற்ற ரோடு சம்பந்தப்பட்ட கட்டுமானம், மற்ற இன்ஃப்ரா சம்பந்தப்பட்ட கட்டுமானங்களில் தான் இப்போதைக்கு ஒரு 10 to 15 வருஷத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டில் இருக்குது. அதுவுமே எதிர்காலத்தில் இப்போ கூட பாருங்கள், ஏன் Q2 நின்று போச்சு, ஏன் Q2ல பெருசாக வரல கேட்டாக்கா, எலெக்ஷன் டைமில் கவர்மெண்ட்டு பெருசாக செலவு பண்ணலீங்க, அவங்க மட்டும் இல்லை மற்றவங்களுமே ஆட்சி மாற்றம் வருமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணாமல் வந்திருக்காங்கன்ற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றது நம்மளுக்கு தெரில. பட் இப்போதைக்கு ஒரே ஒரு செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்த நியூஸில் வச்சு பார்க்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் தான் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள் இப்போ மனசில் தோணுது. அதாவது இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி நீங்களே எல்லாம் பாடுபட்டு எல்லாரும்
டேக்ஸ் எல்லாம் கட்டி வாழுங்க அப்படின்றது ஒரு வகை. அதுக்கு பொதுவாக மாசமான எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டு விட்டுற வேண்டியதானே. எல்லாரும் ஜாலியாக இருந்துக்கிட்டு அது பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஒருவேளை ஆளு கிடைக்கல வேலைக்குன்னா ஹையர் பேமெண்ட் கொடுத்து அந்த 10,000க்கு மேலே நாங்கள் ஒரு 20,000 30,000 ரூபாயை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேமெண்ட் கொடுத்து கடைசியில் அந்த பொருட்களை விற்க முடியாமல் மொத்தமாக திவால் ஆகிறது ஒரு வகை. எப்படியோ கவர்மெண்ட்டுக்கு தானே கடன் வாங்குது, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு மாதம் 10-20,000 ரூபா அவங்க பாட்டுக்கு பேங்க்கில் போட்டு விட்டாங்கன்னா நம்ம ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ பொருளாதாரத்தில் இப்படி 2 வித்தியாசமான இருக்குது. இதுவும் தப்பு இல்லை, இதுவும் தப்பு இல்லை. நம்ம பணம் முதலீடு பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இருந்ததுன்னா அதில் ஸ்டாக்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு முதலீடு, இந்த மாதிரி ஒரு தொழில் மாறுது அப்படின்னா அப்போ நம்ம பேசாமல் கோல்டு அந்த மாதிரி போயிடணும். ஏன்னா இந்த மாதிரி கீழே கம்பெனியில் நம்பி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாது. ஒரு ஷேர் சொல்லுங்க தியாகு, அந்த நியூஸ் எப்படி இருக்கணும்னா அவன் வானவேடியை காட்டுறதும் அப்புறம் நீட்டி படுத்துக்கிறதும் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அடங்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஷேர் நியூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த IRCTC இருக்குல்ல, இவனுடைய மூவ்மெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான், இப்போ கூட ரொம்ப காலம் இல்லை, 2023 அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400-500 ரூபா ரேஞ்சிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் போனால் அப்புறம் மறுபடியும் 850 ரூபா வந்துட்டான். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1200 ரூபா போயிட்டு மறுபடியும் அப்புறம் ஒரு 500 ரூபா வரைக்கும் வந்தான். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறான், 1200 போக போகிறானா அல்லது மறுபடியும் 400 ரூபா வர போகிறானா அப்படின்றது தெரியாமல் இருக்கு. எது எப்படியோ இவன் 400 ரூபா போயிட்டு 1200 ரூபா வந்தாலும் சரி, இங்கிருந்து 1200 வந்தாலும் சரி, இப்படி தான் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்றது பண்ணுச்சு. பேட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவன் கீழே 100 ரூபா போயிட்டு 200 ரூபா வந்தா என்ன அல்லது அங்கிருந்தே ஏறினா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அந்த வகையில் இந்த IRCTC அப்படின்ற ஷேர் வானவேடிக்கை காட்டுவதும் தூங்குவதுமாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர் அப்படின்ற நியூஸ் இந்த IRCTC சார்ந்தது. நண்பர்களே, இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது டாடா குரூப் தான். ஆனால் டாடா குரூப் சன்ஸ் எவ்வளவு நேரடியாக ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அதாவது இந்த டாடா கம்யூனிகேஷன் பெரும்பாலும் அவனுடைய லோ அப்படின்னு வந்துட்டா டக்குன்னு ஏறுற மாதிரி தான் சில நேரங்களில் பண்ணியிருக்கான். இப்போ கடந்த 2 மாதமாக என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரே இடத்துல கோந்துக்கிட்டு இருக்கான். என்னைக்கு இவன் 2200 வருவான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. பெரிய ஆளுகளும் அப்படி தான் பண்ணுவாங்க. கீழே லோனில் வாங்குறதும் ஒரு நல்ல ரேட் வந்தால் வித்து விட்டு ஓடுறதும். இந்த டாடா கம்யூனிகேஷன் ஹோல்டிங்கில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரில் டாடா சன்ஸ் நேரடியாக 17% வச்சுருக்காங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் ஆல்ரெடி 18% அவங்களோட அதிகமாகவே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்பட்ட இந்த டாடா கம்யூனிகேஷன் மறுபடியும் எங்காவது ஒரு 2200 ரூபா சீக்கிரம் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடியெல்லாம் கடகடன் வந்திருக்கீல, அது மாதிரி இப்போ வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் அந்த முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஹேவல்ஸ் இந்தியான்னு ஒரு ஷேர், அந்த ஷேருடைய செய்தி என்னன்னா, சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போன ஷேர் இப்போது தற்சமயம் அதை தாண்டலாமா, திரும்பி அதாவது கரடியின் பிடியில் சிக்கியப்பட்ட இந்த பங்கு மறுபடியும் காளைகளோட ஜோடி சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இது யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு 2100 பக்கத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போத்த ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிந்த லாபத்தை மறுபடி போய் தொடுவோமா, பழைய ஹையை போய் பிடிக்கலாமா அப்படின்னு தான் பல ஷேர்களுடைய விலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அதே பாதையில் இவனும் திரும்பி மேல் நோக்கி வந்ததுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். நினச்சி தான் கழுத எடுத்து தான் ஓட்டம் அப்படின்னு என்ன சம்மந்தமே என்னன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா சில ரயில்வே துறை பங்குகள்லாம் திடீர்னு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு காட்டுறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் கும்பிட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பழைய ரேட்டு வந்தீங்கன்னாவே போதும் சாமி. நீங்கள் அந்த காலத்தில் ஏறின மாதிரி சமீபத்த வருஷத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 100%, 200%, 300% எல்லாம் ஏறினீங்க. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் பழையகை வந்தீங்கன்னாவே 40%, 50% ஏற வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் அவன் 12% இன்றைக்கி ஏறி இருக்கான். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ்னு ஒரு ஷேர் அவன் 6% ஏறி இருக்கான். இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்றது 4% ஏறி இருக்கான். இவங்க கடந்த ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கிற ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 350 ரூபா பக்கத்தில் இவன்லாம் ஒரு காலத்தில் வந்திருக்கான். அப்போ இவன் இங்கிருந்து அந்த பழைய ஹை தொட்டாவே போதும் என் சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸும் அதே மாதிரி தான். நீ பழைய கை ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து தொடு, நான் எப்படி உங்கள்கிட்ட இருந்து ஓடி போகிறேன் பாரு, இனிமேல் ட்ரெயினில் கூட ஏற மாட்டேன், ஒன்லி ஃப்ளைட்டு தான் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸும் அதே மாதிரி தான். அவனும் பழைய ஹை வந்துச்சுனாவே
ஆளை விடுங்கடா சாமி, ரயில்வேக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருவேன்ற மாதிரி நிறைய பேர் அந்த ஷேர்களை வித்துட்டு ஓடுறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இது போன்ற பங்குகள் இறங்குவதும் திரும்பி ஏறுவதுமாக இருப்பது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல விளையாட்டாக தான் தெரியுது. நண்பர்களே, இந்த சமயத்தில் சைலண்ட்டாக ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது ஆந்தை பறக்கும்போது கொஞ்சம் கூட சவுண்டே கேட்காதான், திடீர்னு புடனைக்கு பின்னாடி வந்து பல குருவிகளை கொண்டுரும் அப்படின்ற மாதிரி இந்த ரெடிங்டன் அப்படின்னு போன்ற சில ஷேர்கள்லாம் இருக்குது. லாபகரமாக இருக்கக்கூடிய சில ஷேர்கள், அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது தொடர்ந்து ஒரு மாதிரி சுமாராக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்கள் நம்ம திடீர்னு எடுத்து பார்க்குறோம். 10 நாள் முன்னாடி அல்லது ஒரு மாதமாக ஏறின பங்குகள் எவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா திடீர்னு சைலண்ட்டாக இவனுக்கு வந்து நின்றானு. எப்படி வர்றானே தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வச்சு திடீர்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி 160 ரூபா லோனில் இருந்த பங்கு ரெடிங்டன் இப்போ போய் எடுத்து பார்த்தா 214ன்னு இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் சைலண்ட்டாக ஏறி இறங்கக்கூடிய பங்குகள் இருக்குது. திடீர்னு ஆர்ப்பாட்டமாக இந்த ஐஆர்சிடிசி போன்ற பங்குகள், ரயில்வே துறை போன்ற பங்குகள் திடீர்னு ஆர்ப்பாட்டமாக ஏறி இறங்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. அப்போ பொதுவாக லோ ரேட்டில் தொடர்ந்து நல்ல கம்பெனி தான், ஆனால் நம்ம கிட்ட நேரம் நம்ம காலடி எடுத்து வச்சுன்னு இறங்குது அப்படின்ற சமயத்தில் 40% இறங்கிருச்சு, 60% இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி இறங்கிட்டு திரும்பி ஏறின பங்குகளை தான் நம்ம இப்போ வரலாறாக பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரலாறை யாராவது உண்மையிலேயே என்ட்ராகி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக யாராவது மாற்றி கொண்டிருந்தால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை. ரொம்ப நாள் கழித்து இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஐஆர்எஃப்சி 5% ஏறி வந்திருக்கான். இல்லைன்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஆகட்டும் பெருசாக மூவ்மெண்ட்டே இருக்காது. இண்டிவிஜுவல் பங்குகள் அவ்வளோ ஏறி நம்ம பார்த்ததில்ல. பட் இன்றைக்கி இந்த ஐஆர்எஃப்சி ஒரு 5% ஏறினது ஒரு சிறப்பு. அதே மாதிரி இந்த எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கொள்ளக்கூடிய அவர் பாரியா, அவருக்கு தான் அருமையான ஹஸ்பண்டுன்னு அவார்டு கொடுக்கணும், எப்படி வீட்டம்மா சந்தோஷமாக வச்சுருக்காரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மால் கேப் தான் கடந்த 4-5 நாட்களாக தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள் சில பங்குகள் 10%, 13% ஏறி இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் இன்றைக்கி தண்டம். அவன்லாம் எப்போவுமே மார்க்கெட் நல்லா இருந்தால் 10%, 15% ஏறின ஷேர்கள் 1-2 அப்படி இப்படின்னு டாப் கெய்னராக இருப்பான். இன்றைக்கெல்லாம் தண்டத்துக்கு போய்கிட்டு இருக்குது மைக்ரோ கேப்பு. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் பாருங்கள் இந்த ஐடி அப்படின்ற ஷேரில் வந்து இறங்கின ஷேர் லிஸ்ட்டில் போய் எடுத்து பார்த்தோம்னா அவன் 7% இறங்கியிருக்கான். அவ்வளோதான். பெரிய ஆளுங்க யாராவது உள்ளே இறங்கியிருப்பாங்க, இப்போ ஒரு 30-40% லாபம் பார்த்துருப்பாங்க, அவங்க அதை விற்றுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஏறுது இறங்குது, அதை யாராவது கையிலே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அடுத்த கட்டம். பெரிய ஆள் யாரோ உள்ளே இறங்கினாங்க, அவங்க பாட்டுக்கு விற்றுட்டு வந்துட்டாங்க. அவங்க சப்ளை பண்ணதுனால தான் டிமாண்ட் இல்லாமல் இன்றைக்கி 7% இறங்கியிருக்கு. வேறு ஏதாவது ஃபேமஸான பங்குகள் பெருசாக இறங்கியிருக்கான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ தப்பிச்சிருக்கும், இன்றைக்கி லாபத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.